குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி லெசன் செகண்ட் சாப்டர் த வேர்ல்டு பிட்வீன் டூ வார்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி இருந்துச்சு, என்ன ரீசனால் இட் வாஸ் ப்ரோக் அவுட் அண்ட் ஹவு இட் வாஸ் ஹேப்பன் அண்ட் வாட் வாஸ் த ரிசல்ட். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. இது வரைக்கும் வந்து 2 வேர்ல்டு வார்ஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது 1914லேருந்து 1918 வரைக்கும் ஒரு வேர்ல்டு வாரும், 1939லேருந்து 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 2 வேர்ல்டு வார்க்கு இடையில இந்த வேர்ல்டு வந்து எப்படி இருந்திருக்கும், வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருந்திருக்கும், கண்ட்ரீஸோட எக்கனாமிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும், பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்திருக்கும், ஸோ எந்தெந்த கண்ட்ரிலாம் சஃபர் ஆச்சு, எந்தெந்த கண்ட்ரிலாம் எமர்ஜ் ஆச்சு இந்த 2 வாருக்கு இடையில அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அரௌண்ட் த வேர்ல்டு, என்னெல்லாம் இருந்துச்சு. நமக்கு தெரியும், வார் நடந்தாவே சம்திங் அவுட்கம் இருக்கும். அந்த அவுட்கம்மோட அது வந்து அந்த அவுட்கம்மோட பாதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்டிலையுமே இருக்கும். அந்த வாரோட அவுட்கம்மோட பாதிப்பு வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே அந்த வாரோட அவுட்கம் எப்படி இருந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு முன்னாடி பொலிட்டிக்கல் கண்டிஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஷட்டர்ட் த குளோபல் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பேஸ்டு ஆன் த யூரோப்பியன் இம்பீரியலிசம். ஆல்ரெடி நான் இம்பீரியலிசம்னா என்னன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன்லேயே நான் நடத்தியிருக்கேன். ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறதுனால நடத்தியிருக்கேன். ஸோ கேபிட்டலிசம் இஸ் நத்திங் பட், அதாவது முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட எய்ம் என்னவாக இருக்கும், முதலாளியோட எய்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்களோட எய்ம் ஒன்லி ப்ராஃபிட் மட்டும்தான் எய்மாக இருக்கும். ஸோ தே ஆர் நாட் கன்சிடரிங் அபவுட் அதர் ஒர்க்கர்ஸ், கோ ஒர்க்கர்ஸ், இவங்களை பற்றிலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க. தே ஆர் நாட் அட் ஆல் கன்சிடரிங், தே ஆர் நாட் கன்சர்ன் அபவுட் தேயர் குட்னஸ். அதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அவங்க வந்து அவங்களோட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதும் அதுலேருந்து என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து கேபிட்டலிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் லெசன்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் இம்பீரியலிசம் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ரிச்சர் கண்ட்ரி கண்ட்ரோல் த புவரர் கண்ட்ரி, அதுதான் இம்பீரியலிசம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன். ஸோ பிரிட்டன் வந்து நல்ல உலகத்திலே பணக்கார நாடு, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கொலோனியல் கண்ட்ரிஸ் விச் மீன்ஸ் ஸ்லேவ் கண்ட்ரிஸை வச்சுருந்துச்சு. எப்போ அப்படின்னா அந்த 18th செஞ்சுரி எண்டுலேருந்து 19th செஞ்சுரி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நிறைய கண்ட்ரிஸை வந்து என்னென்னா ஒரு ஸ்லேவ் கண்ட்ரிஸாக, கொலோனியல் கண்ட்ரிஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இம்பீரியலிசம். வேணுமா இப்போயும் எழுதிக்கோங்க. இம்பீரியலிசம் இஸ் நத்திங் பட் ரிச் கண்ட்ரி கண்ட்ரோல்ஸ் த புவர் கண்ட்ரிஸ், அதுதான் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த வேர்ல்டு வார் ஷட்டர்ட் த குளோபல் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் யூரோப்பியன் இம்பீரியலிசம். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 2 பவராக டிவைட் ஆனாங்க. ஒன்று அலைடு பவர், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சஸ் பவர். ஸோ அலைடு பவரில் யார் யார் இருந்தாங்கிறதையும் ஆக்சஸ் பவரில் யார் யார் இருந்தாங்கங்கிறதையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அலைடு பவரில் வந்து என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸு, யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, இட்டாலி, ஜப்பான், யூஎஸ்ஏ, இவங்க எல்லாம் வந்து அலைடு பவர்லேயும், சென்ட்ரல் பவரில் ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா, இவங்கெல்லாம் வந்து என்னென்னா சென்ட்ரல் பவர்லேயே இருந்தாங்க. ஸோ சென்ட்ரல் பவர் ஃபைனலாக வந்து யார் வந்து லாஸ் ஆனாங்க வார், ஸோ பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் பவர் தான் வந்து வாரில் வந்து தோற்று போனாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் போட்டு பயங்கர சஃபர் ஆனிச்சு. யார் அப்படின்னா ஜெர்மனி. நாட் ஓன்லி, அதாவது ஜெர்மனி மட்டும் சஃபர் ஆகலை, அலைடு பவர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாரால் நிறைய வந்து அவுட்கம் இருந்துச்சு, நிறைய வந்து டிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. பொலிட்டிக்கலாக வந்து ஒரு கண்ட்ரியே சேஞ்ச் ஆகிருந்தது. சில நாடு வேர்ல்டு மேப்லேயே காணாமல் போயிருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட அவுட்கம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம், ரைட்டா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய நாடு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த யூரோப்பியன் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், விச் மீன்ஸ் யூரோப்பியன் பவர்ஸ்டேருந்து. அதாவது நம்ம படித்தோம் இல்லையா, யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்லேயும் ஏஷியன் காண்டினென்ட்லேயும் நிறைய நாட்டை வந்து ஸ்லேவாக வச்சுருந்தாங்க இல்லையா, கொலோனியல் கண்ட்ரியாக வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாரால் சஃபர் ஆகிருக்கும் போது அவங்க வந்து இதையும் எதிர்பார்க்கல. எல்லா ஸ்லேவ் கண்ட்ரிஸும் என்ன ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வரணும், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், த யூரோப்பியன் பவர்ஸ் வேர் கிரேவ்லி வீக்கண்ட் த வார் ஃபினான்ஷியலி பொலிட்டிக்கலி. ஆமாம், இந்த பாயிண்ட்டை திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு நாட்டில் வார் நடந்துச்சுன்னா நிறைய அழிவு இருக்கும். ஸோ அந்த அழிவால் அந்த நாடு வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும், பொலிட்டிக்கலாகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி பொலிட்டிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், இல்லை ஒரு பிரசிடென்ட் இருக்கார் அப்படின்னா, ஹீ இஸ் த சோல் பர்சன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் த கண்ட்ரி.
என்னெல்லாம் அந்த நாட்டுக்கு நடக்குதோ அவர் தான் எல்லாத்துக்கும் ரீசன். ஸோ அழிவு நடந்தாலும் அவர் தான் காரணம். இல்லை ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவர் தான் ரீசன் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அப்போ வாரப்போ யார் பிரசிடெண்ட்டாக இருந்தால், எந்த பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியாக இருந்ததோ அந்த பார்ட்டியெல்லாம் மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் பொலிட்டிக்கலாக நிறைய சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிறது பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஒர்க்கர்ஸ் அண்ட் த ரூலிங் கிளாஸஸ் தட் கண்ட்ரோல் த கவர்மெண்ட் பிகேம் இன்டென்ஸ். அதாவது நிறைய கான்ஃப்ளிக்ட்னா ஒரு கான்ட்ரோவர்சின்னு கூட சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா ரூலிங் பார்ட்டி, அதாவது அந்த ரூலிங் கிளாஸ் ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் மக்களுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, இதை மாதிரி நீங்கள் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கண்ட்ரி இதை மாதிரி வந்து வீணாக்கிட்டீங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவங்க மேலே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாரோட அவுட்கம்மாக இருந்துச்சு. நாட் ஓன்லி இன் யூரோப்பியன் கண்ட்ரி, ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டைட்டிலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் டிப்ரெஷன். ஸோ நமக்கு தெரியும் வார் நடந்ததுன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து பாதிக்கப்படுறது வந்து ஃபினான்ஷியலாக. ஸோ ஒரு நாடு எப்படி வந்து ஃபினான்ஷியலாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த கிரேட் டிப்ரெஷனுங்கிறதுல கொடுக்குறாங்க. டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது போஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன, அதுக்கப்புறம் வாருக்கு அப்புறம் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சா இல்லையா, எப்படி இருந்தது ஒரு கண்ட்ரி வந்து ஃபினான்ஷியலாக அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பாருங்கள். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லீட் டு த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சர்டைன் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஹோப் த வார் டைம் பூம் would continue. However, when the war came to end, the industry that grew to meet wartime requirements had to be abandoned or modified. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வார் நடக்குது அப்படின்னா அந்த வாருக்கு வாட் ஆர் ஆல் த மெட்டீரியல்ஸ் நீடட், அதுக்கு ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி வந்து அப்போது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ நிறைய இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ளூம் அப்படின்னா நிறைய வந்து டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாருக்கு வந்து நிறைய என்ன தேவைப்படும், வெப்பன்ஸ் தேவைப்படும். ஸோ வெப்பன்ஸ்லாம் மேட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அயன் ரிலேட்டட் மெட்டீரியல்லேருந்து தான் வெப்பன்ஸை வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அப்போ அயன் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ அயன் இண்டஸ்ட்ரியோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வெப்பன் செய்கிற இண்டஸ்ட்ரியோ அப்படி வேணுமா எடுத்துக்கலாம். ஒரு வெப்பன் செய்கிற இண்டஸ்ட்ரி வந்து நல்ல டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கும் எப்போ வார் நடக்கிறப்ப. ஏன்னா நிறைய மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த வெப்பன்ஸ் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 4 வருஷம் நடந்தது கண்டினியூஸாக. ஸோ அப்போ அந்த 4 வருஷமே அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட்டில் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெப்பன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இருந்திருக்கும். ஏன்னா வேணுமா ஒரு சேஃப்டிக்கு வெப்பன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் வெப்பனே மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட், அதோட யூஸே இல்லை இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரி வந்து அந்த வார் டைமில் வார் மெட்டீரியல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக பண்ண இண்டஸ்ட்ரி எல்லாமே எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் வந்து பார்த்திங்கன்னா நோ யூஸ், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேர் அந்த வேலையே விட்டுட்டாங்க. ஏன்னா வேர்ல்டு வார் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவ்வளோ அழிவு. அதனால் அந்த இண்டஸ்ட்ரியெலாம் வந்து யூஸே இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸு, அதில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ், ஸோ இவங்களோட சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக இருக்கும், வேலை இருக்காது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணாதனால அவங்களுக்கு என்ன இருக்காது, ப்ராஃபிட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்போது இருந்துச்சு. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த சுச்சுவேஷன் வாஸ் மேட் வர்ஸ் பை த பொலிட்டிக்கல் காம்ப்ளிகேஷன் காஸ்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். நமக்கு தெரியும் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஷ் ட்ரீட்டி அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ அப்போ அந்த ஜெர்மனி அந்த சென்ட்ரல் பவர் கண்ட்ரீஸ்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, பல்கேரியா, டர்க்கி, இந்த கண்ட்ரீஸில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ், இந்த கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள், அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர வஸ்ட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னென்னா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடாகவே மாறுனுச்சு. ஸோ அந்த டைமில் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு பார்த்துருப்போம். இப்போ மும்பை ஸ்டாக் மார்க்கெட் இது வந்து நியூஸில் நம்ம வந்து ஆஃபன் கேட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு திங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் தான் வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சொல்லுவாங்க இல்லையா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ என்கிட்ட ஒரு 1 lakh அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு திங்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டுருக்குன்னா அந்த கம்பெனியில் என்னோடய ஷேரை என்னோட 1 lakh
லேக்கை வந்து ஐ எம் இன்வெஸ்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஹுண்டாய் இருக்குன்னு வச்சுங்களேன், ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனியில் என்னோட அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் ஹூண்டாயோட ப்ராஃபிட் அந்த செல்லிங் ப்ராசஸ் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நான் போட்ட அமௌண்ட்டோட எனக்கு வந்து டபுளாக வரும். சப்போஸ் அந்த ஹூண்டாயோட ஷேர் வந்து கீழே போச்சு, அதாவது அவங்க விற்கிறாங்க இல்லையா அந்த கார், இப்போ ஒரு நாளைக்கு 100 கார் விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ப்பா. ஸோ அதில் ஆப்வியஸ்லி நான் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எனக்கு ஷேராக வரும், ரைட்டா? ஆனால் அதே சமயத்துக்கு அவங்களுக்கு காரே விற்கல, கம்ப்ளீட்டாக காரே எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, அவங்களோட கார் ஒன்று கூட சேல் ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடும், அவங்களுக்கு எந்தவித ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்களோட கம்பெனியில் என்னோட 1 lakh இருக்குது இல்லையா, ஸோ அதுவுமே என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே பாதியாக குறைஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ப்ராசஸ் தான், புரியுதா? ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம் நடந்துச்சு, அதாவது 1914 அப்புறம் நடந்துச்சு, 18 அப்புறம் நடந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா வாரால் அவ்வளோ வந்து டிஸ்ட்ரக்ஷன். ஸோ அதோட எக்கோ வந்து எதில் இருக்குது அப்படின்னா அந்த நம்ம எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்குது. அந்த ஃபினான்ஷியலாக நிறைய பாதிப்பு இருக்குன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் இது. த ஃபர்ஸ்ட் ஹியூஜ் கிராஷ் அக்கர்ட் ஆன் 24th October 1929. அண்டர்லைன் பண்ணிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான புக் இன் 1 mark கொஷின். ஸோ மேக் அ நோட் ஆஃப் இட். புக்கின். ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க, 24th October 1929. This discouraged investors and consumers to such an extent that more and more people began to sell their shares and dispose of their stocks. அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகிடுச்சு, which means பணத்தோட, அதாவது இன்ஃப்ளேஷன் டெஃப்ளேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பண வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் வீக்கம் அப்படின்னா என்னென்னா பணம் வீங்கிறதெல்லாம் கிடையாது. பணத்தோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டே போயிடும். அதாவது இப்போ எப்படின்னா நம்ம ஒரு ப்ரெட்டு வந்து அது வந்து நம்ம லாஸ்ட் லெசனில் கூட நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ரஷ்யன் ரெவல்யூஷனில் படிச்சிருப்போம். அதாவது 1 loaf ஆஃப் ப்ரெட்டை வாங்குறதுக்கு ஒரு வண்டி பணம் ஏற்றிட்டு போனாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம், ரைட்டா? அப்போ பணத்தோட மதிப்பு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும், கம்மியாயிடும். பொருளோட மதிப்பு வந்து அதிகமாகிடும். அப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கணும், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். ஆனால் நம்ம பணத்தோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாயிடும். அதுக்கு தான் ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. வெறும் ஒரு பிரெட் பேக்கெட்டை வாங்குறதுக்கு ஒரு மாட்டு வண்டியில் அவ்வளோ பணம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அப்போ பணத்தோட வேல்யூ என்ன ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டு வார் நடந்ததுக்கப்புறம், அதாவது பணத்தை வந்து நிறைய பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிரிண்ட் பண்ண அதாவது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து நாசிக்கில், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் GK கொஷின்ஸு, நாசிக்கில் தான் நம்மளோட கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ நம்ம ஈஸியாக போய் பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்க முடியாது. ஸோ இது எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த வருஷம் அப்படின்னா இவ்வளோ கரன்சி தான் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதை தாண்டி நம்ம கரன்சியை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கரன்சியோட வேல்யூ என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக கீழே போயிடும், குறைஞ்சிடும். அதனால தான் கரன்சியை இஷ்டத்துக்கு யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணால் அது என்ன நோட்டுன்னு சொல்லுவாங்க, கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். கள்ள நோட்டு அடிக்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை மாதிரி ஆளுக்கு பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகிடும், நம்மளும் அதே கதை தான். அதாவது ரஷ்யாவில் நடந்தது இல்லையா, ஒரு பிரெட் வாங்குறதுக்கு ஒரு வண்டி பணம் ஏற்றிட்டு போகணும். அந்த மாதிரி கரன்சியோட வேல்யூ வந்து கீழே போயிடும். அதுக்காக தான் அந்த கண்ட்ரோல் எல்லாமே, அதாவது அமௌண்ட்டு பிரிண்ட் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே, கரன்சி பிரிண்ட் பண்ணுற கண்ட்ரோல் எல்லாமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூஎஸ்ஏல வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த வாரால் வந்து என்ன பண்ணலை, மக்கள்கிட்ட பணம் கிடையாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களோட இன்வெஸ்டர்ஸால் பணத்தை எடுக்க முடியல, கம்பெனி ஓனர்ஸால் எதையும் விற்க முடியல. ஸோ இதால் பயங்கரமாக வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சு, சொல்லுவோம்ல, அப்படியே நின்றுடுச்சு எல்லாமே அப்படின்னு. அது மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா செல்லிங்கில் பையிங்கில் எந்த ப்ராசஸும் இல்லாமல் அப்படியே
ஸோ கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ வேறு வழியே இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஃபினான்ஷியர்ஸ், அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபினான்ஷியர்ஸ்லாம் என்ன ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையாவது ஷேரையாவது காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா உங்களில் ஒரு பர்சன் எக்ஸோ ஒய்யோ வந்து என்னோட கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ என்னோட கம்பெனிலேருந்து நீங்கள் உங்கள் பணத்தை என்ன பண்ணுறீங்க, திருப்பி வாங்கிக்கிறீங்க. ஏன்னா அதை நான் அப்படியே வச்சுருந்தேன்னா உங்களோட பணமும் சுத்தமாக என்ன ஆகிடும் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னன்னா இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நடந்தது. இதுதான் வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக வந்து என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒரு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு டைப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தடெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சரி இதை மாதிரி ஃபினான்ஷியலாக நம்ம வீக் ஆகிட்டே போகிறோம், ஸோ வி ஹவ் டு ஸ்டாப் திஸ் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் தே ஆர் யூஸிங் டு கண்ட்ரோல் த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெஸ்பைட் ஆஃப் எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் அஸ் கட் பேக்ஸ் இன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்க்ரீஸ் த டாக்ஸேஷன். ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், கட் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது கட் பேக் த எக்ஸ்பெண்டிச்சர், கட் பேக் இன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் குறைக்கிறான். அண்ட் தென் டேக்ஸை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறான். ஸோ இது ரொம்ப தப்பான மெத்தடு. ஏன் அப்படின்னா பீப்புளே ஆல்ரெடி சஃபர் ஆகியிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி வந்து என்ன இல்லை, தே டோன்ட் ஹாவ் மனி டு லீட் தேர் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கே மனி இல்லை, இதில் எப்படி அவன் டேக்ஸ் பே பண்ணுவான்? ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஒரு தப்பான மெத்தடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த சுச்சுவேஷன் டிட் நாட் இம்ப்ரூவ் இன் இங்கிலாந்து. இருந்தாலுமே என்ன தான் இப்படிலாம் மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இங்கிலாந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து சரி இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு. அது என்ன கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத வந்து என்னங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் பின்னாடி அதை சொல்கிறேன் கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு. இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு சொல்கிறேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல்டு ஸ்டாண்டர்ட்னா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமீடியட்லி அ கிரேட் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் லெஃப்ட் த கோல்டு ஸ்டாண்டர்ட். நிறைய பேர் சரி ஓகே நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பார்த்துட்டு போய்டும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஒரு அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுற ஒரு மானிட்டரி சிஸ்டமை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டோட கரன்சி வேல்யூவை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள கோல்டு அமௌண்ட்டை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணுவோம். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நாட்டில் நமக்கு தெரியும் கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, ஒரு நாட்டில் எவ்வளோ கோல்டு இருக்குங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதாவது கணக்கில் வர பணம். ரைட்டா? எப்படி தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு கடையிலேருந்து நம்ம ஒரு கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன்கிட்ட மொத்தமாக எவ்வளோ கோல்டு, ஒரு இடத்துலேருந்து அவன் எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ரைட்டா? ஏன்னா அவன் டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வச்சு ஸோ இந்த கடைக்காரவங்க இவ்வளோ கோல்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ செல் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வாங்குகிறோம் இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து கேல்குலேட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த ஓனர்ஸ் வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு அதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஒரு 80 கேஜி ஒரு ஓனர் வந்து ஒரு கோல்டு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு குடோன்லேருந்து, அது ஒரு கவர்மெண்ட் குடோன்னே வச்சுப்போமே. ஸோ அந்த குடோன்லேருந்து நான் ஒரு 80 கேஜி வந்து நான் வந்து என்னோடய கடைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயரில் சேல் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், அடுத்த கேஜி வந்து நான் வந்து வாங்குவேன் இல்லையா. ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஓனரும் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கோல்டு போகுது அப்படிங்கிறத வச்சே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து கேல்குலேட் பண்ணிடுவாங்க. ஒரு நாட்டில் இவ்வளோ கோல்டு இருக்குது, நம்ம நாட்டில் வந்து என்ன இருக்குது, இவ்வளோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் தெரியும். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கோல்டோட மதிப்பை வச்சு தான் அந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூவே இருக்கும். ஏன் எப்படி அப்படின்னா நமக்கு தெரியும் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து கிங்ஸ் அந்த மொனார்கி இருக்கும் போதெல்லாம் வந்து என்னென்னா கோல்டு காயின், சில்வர் காயின் இதெல்லாம் தான் வந்து தேவர் யூஸ்ட், அதை தானே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ
கொஞ்சம் பிரிட்டிஷ் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த கரன்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தோம், ரைட்டா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கோல்டுக்கு தகுந்த மாதிரி கரன்சியோட வேல்யூவை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறோம். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது என்னென்னா வேணுமா எழுதிங்க, கீழே இருக்குது. ஸோ கரன்சியோட வேல்யூ வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள கோல்டோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும் கரன்சியோட வேல்யூ அப்படிங்கிறது தான் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏன் வந்து இங்கிலாந்து வந்து கோல்டு ஸ்டாண்டர்டை விடுறாங்க அப்படின்னா கரன்சியோட வேல்யூ வந்து கீழே போயிட்டே இருக்குது. அப்போ அங்கே என்ன இல்லைன்னு அர்த்தம், கோல்டோட மதிப்பு வந்து அங்கே என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே யார்கிட்டையுமே பணமே இல்லை, சுத்தமாக காசு இல்லை, தங்கம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ கரன்சியோட வேல்யூ என்ன ஆகிடும், கம்மியாயிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது. இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் இது பண்ணுறாங்க. நாங்கள் இனிமேல் எங்கள்கிட்ட வந்து கோல்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் இருக்கிற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணி நாங்கள் எங்களோட தேவையை வந்து என்ன பண்ணிக்கிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. யார், இங்கிலாந்து. அதே மாதிரி தான் எல்லா நாடுமே, ரைட்டா? அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஈச் ஆஃப் த நேஷன் அடாப்டட் அ பாலிசி ஆஃப் ப்ரொடெக்ஷனிசம் அண்ட் டிவல்யூஷன் ஆஃப் கரன்சி. புரியுதா? அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தடையே விட்டுட்டு வராங்க. ஏன்னா யார்கிட்டையும் என்ன இல்லை, கோல்டே இல்லை. கோல்டு இருந்தால் தானே அதோட மதிப்பை வச்சு கரன்சியோட மதிப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ கோல்டே இல்லை. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அந்த கோல்டு ஸ்டாண்டர்டை விட்டுட்டு வேறு எப்படிலாம் தன்னோட நாட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், இல்லை புது கரன்சியை கொண்டு வர முடியுமா, இல்லை கரன்சியோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்ச் பண்ணி நிறைய வந்து தன்னோட எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீவிரமாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்பர்கஷன் இன் த பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெப்பர்கஷன் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெப்பர்கஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ பாலிட்டிக்ஸில் இதோட இப்போ ஃபினான்ஷியலாக எப்படி வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து சஃபர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். பாலிட்டிக்ஸில் வந்து இதோட அவுட்கம், அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட அவுட்கம் வந்து பாலிட்டிக்ஸில் எப்படி இருக்குங்கிறத தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெப்பர்கஷன் இன் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில். இந்த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரிஸ். இன் England, the Labour Party was defeated in the general election of 1931. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இங்கிலாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ எந்த பார்ட்டி ரூலிங்கில் இருக்கும் அப்படின்னா இந்த லேபர் பார்ட்டிங்கிறது தான் ரூலிங்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி யுஎஸ்ஏல வந்து எந்த பார்ட்டி இருக்கும்னா அப்படின்னா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மக்கள் வந்து எல்லாருமே ரொம்ப வந்து நம்ப ஆரம்பித்தாங்க. என்ன தே பிலீவ்டு என்ன அப்படின்னா இவங்களாம் தான் இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இந்த பார்ட்டியை சேர்ந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் வேர்ல்டு வாருக்கு வந்து மெயின் ரீசன். இவங்க வந்து வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால தானே நமக்கு எல்லாம் இவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் 1931 எலெக்ஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பார்ட்டிலாம் வந்து என்னன்னா தோற்று போயிடுது. ஸோ பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது அந்த லீடர்ஸ்க்கெலாம். ஏன்னா அவங்களாம் தே பிலீவ் லாட் பீப்புள் வந்து நம்மளை தான் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிலீவ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எப்படி ஃபினான்ஷியலாக சேஞ்சஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பொலிட்டிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் நியூ லீடர்ஸ், புது லீடர்ஸ் வேணும், எங்களுக்கு பழசு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு போயிட்டாங்க பீப்புளெலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டைப் ஆஃப் பொலிட்டீஷியன் கூட சொல்லலாம், ஒரு நியூ டைப் ஆஃப் ரூலிங் மெத்தட்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபாசிசமும் நாசிசம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.